வணக்கம் லிவி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு குளிர்சாதன பேருந்து வந்து திருப்பத்தூர் வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது தம்பிப்பட்டி என்ற இடத்துல வரும்போது குளிர்சாதன அரசு பேருந்து வந்து ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த புளிய மரத்தில் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதுல ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு 4 பயணிகள் உட்பட 6 பேருக்கு காயமடைஞ்சது. இதுல வந்து பேருந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து அந்த அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு உடனடியாக சென்று எல்லாத்தையும் மீட்டனர். இதுல வந்து 6 பேர் காயமடைஞ்ச நிலையில வந்து உடனே 108 ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்திருந்தாங்க. உடனே எல்லாத்தையும் மீட்டு 6 பேரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பயணிகளையும் அந்த நடத்துனர் ஓட்டுநரையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் குறைந்து இது போன்ற பேருந்துகளை ஆங்காங்கே நிற்பதும் ஸ்டேரிங் லாக் ஆகி விபத்து ஏற்படுறதும் வந்து கடந்த ஒரு வாரத்தில் அதிகமாக நடைபெற்று வருது. ஒரு அரசு குடிசாதன பேருந்து வந்து அதிக கட்டணத்தோட மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த குடிசாதன பேருந்து கூட வந்து அரசு பேருந்து சரியா பராமரிக்கல அப்படிங்கிறது வந்து பயணிகளுடைய குற்றச்சாட்டா இருக்குது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.